ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மணமகன் தேவை 1957ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் டி.ஆர். ராமச்சந்திரன், சந்திரபாபு, ஏ. கருணாநிதி, ஜாவர் சீதாராமன், தேவிகா, ராகினி, டி.என். சிவதானு, கே.டி. சந்தானம் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. மணமகன் தேவை திரைப்படம் 1952 வெளியான தி ஃபேபியுலஸ் சென்யோரிட்டா அப்படின்ற ஆங்கில படத்தின் தழுவல் தான். நடிகை பானுமதி இவருடைய கணவர் தான் ராமகிருஷ்ணா. சொந்தமாக தன்னுடைய மகன் பெயர்ல பரணி ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு ஸ்டூடியோவும் இவங்களுக்கு இருக்கு. பரணி பிக்சர்ஸ் பெயர்ல பல வெற்றி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல மணமகன் தேவை அப்படின்ற அற்புத நகைச்சுவை படத்தை நடிகர் திலகத்தை வச்சு அருமையாக எடுத்திருக்கிறாங்க பானுமதி அவர்கள். வெஸ்டர்ன் ஹீரோ போல இந்த படத்துல நடிகர் திலகத்தை ரொம்ப வித்தியாசமாக அழகாக காட்டியிருந்தாங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகள்லையுமே ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது மணமகன் தேவை திரைப்படம். தெலுங்குல வருடு காவாலி அப்படின்ற டைட்டிலில் வெளியானது. தமிழில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கேரக்டரை தெலுங்குல நடிகர் ஜக்கையா ஏற்று நடித்தார். வலம்புரி சோமநாதன் திரைக்கதை எழுத B.S. ராமகிருஷ்ணா ராவ் இயக்கியிருப்பார். 1952 வெளியான அமெரிக்கா படமான தி ஃபேபியுலஸ் சென்யோரிட்டா படத்தை அடிப்படையாக கொண்ட மணமகன் தேவை திரைக்கதை அமைஞ்சிருக்கும். வெண்ணிலா ஜோதியாய் வீசுதே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த மணமகன் தேவை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். பானுமதி அவர்கள், கண்டசாலா அவர்கள், பித்தாபுரம் நாகேஸ்வர ராவ் அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை பி. பானுமதி அவர்கள் தன்னுடைய சொந்த படமான இந்த மணமகன் தேவை படத்துல தன்னுடைய காதலன் சிவாஜி அவர்களுக்கும் வில்லன் டி.ஆர். ராமச்சந்திரனுக்கும் அங்கும் இங்கும் ஓடி பாடும் பாடல் இது. நடிகர் திலகம் அவர்கள் முன்னணி ஹீரோவாக உருவெடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் வெளியானது மணமகன் தேவை திரைப்படம். மணமகன் தேவை அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ரொமான்டிக் காமெடி பாணியில உருவாகி இருந்த இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமான கதை அம்சத்துடன் அமைந்திருந்ததோடு நகர்ப்புற ரசிகர்களை பெரிதும் கவரும் விதமாக அமைஞ்சிருந்தது. முழு நீள நகைச்சுவை திரைப்படம் தான் மணமகன் தேவை திரைப்படம். துவக்கத்திலேயே களை கட்டிவிடும். பானுமதி அவர்களுடைய தந்தை டி.என். சிவதானு மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுக்க, திருமண ஆசையில உழலும் சந்திரபாபு தன் தந்தை கே.டி. சந்தானத்திடம் எப்படியாவது இந்த இடத்தை முடித்துவிட வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. உடனே தொலைபேசியில சந்தானம் தொடர்பு கொண்டு பேசுறாரு. இதனை தொடர்ந்து ஏற்படும் பல சம்பவங்கள் சில திருப்பங்களுடன் நகைச்சுவையாக எடுத்து செல்லப்பட்டு இறுதியில சுபமாக முடியும் ஒரு திரைக்கதை. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆங்கில படத்துக்கு சற்றும் குறைவில்லாத சிறந்த காட்சி அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நடிகர் திலகம் அவர்கள் மிகவும் ஸ்டைலாக வரும் படங்கள்ல இந்த திரைப்படமும் ஒன்று. மீசை இல்லாமல் நவ நாகரீக உடைகள்ல இக்காலத்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போல சூப்பராக வெளுத்து வாங்கியிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். எங்கோ குலுக்கு தலுக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காமெடி பாடல் இந்த மணமகன் தேவை படத்துல இடம் பிடித்திருக்கும். பி. பானுமதி அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. ஏ. மருதகாசி அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. பெரிய பணக்காரரின் மகளான பானுமதிக்கு தனது தந்தை பார்க்கும் பணக்கார மாப்பிள்ளைய திருமணம் செய்ய கொஞ்சம் கூட விருப்பமில்லை. மாறாக ப்ரொஃபஸரான சிவாஜி அவர்களை திருமணம் செய்ய விரும்புகிறாங்க. இதற்காக தான் ஒரு இரட்டை சகோதரி என ஆள் மாறாட்டம் செய்து போலி அடையாளத்தை உருவாக்குறாங்க. அதுவே வினையாக மாற அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையில மாட்டிக்கொள்வாங்க. இறுதியில சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் பானுமதி அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றத நகைச்சுவை காதல் கலந்து சொன்ன படமாக மணமகன் தேவை படத்தை உருவாக்கி இருப்பாங்க. தமிழ் திரையுலகில் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரும் நடிகை, தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் கால்ஷீட் பிரச்சனைகளை தராத ஒரு நடிகை, ஈகோ இல்லாம அனைவரிடமும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்ளும் நடிகை என நற்பெயரை பெற்ற தேவிகா அவர்கள் அறிமுகமானது இந்த படத்துல தான்.
இவரது பெயர் படத்துடைய டைட்டில் கார்டில் பிரமிளா அப்படின்னு தான் தோன்றும். இதுதான் அவங்களுடைய நிஜ பெயரும் கூட. மணமகன் தேவை படத்துல தேவிகா அவர்கள் சகோதரி கேரக்டர்ல தோன்றி அற்புத நடிப்பால ரசிகர்களை கவர்ந்திருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.